நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சிம்பு தற்போது ராஜ்கமல் பிலிம்ஸ் பேனர்ல ஹீரோவா கமிட் ஆகியிருக்காரு. அதன்படி தேசிங்க பெரியசாமி இயக்கக்கூடிய STR48 படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் சிம்பு பிறந்தநாள் ஸ்பெஷலா வெளியாகி இருந்தது. இந்த நிலையில STR48 படத்தினுடைய ஷூட்டிங் குறித்து அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. சிம்புவுடைய 48வது படத்தை தேசிங்க பெரியசாமி இயக்குறாரு. கண்ணும் கண்ணும் கொலையடித்தால் திரைப்படம் மூலம் இயக்குனரானவர் தேசிங்க பெரியசாமி. முதல் படத்திலேயே கதை, திரைக்கதை, மேக்கிங், டைரக்ஷன் எல்லாத்துலயும் மாஸ் காட்டியிருந்தாரு. அதனாலதான் தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினியை சந்திச்சு சொன்னாரு. ஆனா அவரால் நடிக்க முடியாம போக தற்போது அதுல சிம்பு கமிட் ஆக்கியிருக்காரு. அப்படி உருவாகக்கூடிய STR48 படத்தை கமலோடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. பீரியட் ஜானர்ல பிரம்மாண்டமா உருவாகக்கூடிய இந்த படத்துக்கு பல மாதங்களா ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் பார்த்து வந்துட்டு இருக்காரு தேசிங்க பெரியசாமி. அதே போல சிம்புவும் இந்த படத்துக்காக தன்னுடைய உடல் எடையை குறைச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சி எடுத்துட்டு வந்தாரு. இதுக்காக அவர் பேங்காக், லண்டன் சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்துல STR48 படம் டிராப் ஆக இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனா அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா சிம்புவோட பிறந்த நாள்ல STR48 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க படக்குழு. இதுல சிம்பு 2 வேடங்கள்ல நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஹீரோ, வில்லனு 2 கேரக்டர்கள்லயும் சிம்புவே நடிக்க இருக்காரு. இதையடுத்து அந்த படத்துல 2 நாயகிகள் நடிக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருந்தது. அதுல கீர்த்தி சுரேஷும் ஒருத்தருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இத சைரன் பட விழால அவங்களே மறைமுகமா சொல்லியிருந்தாங்க. இதனால சிம்பு கீர்த்தி சுரேஷ் காம்போ முதல் முறையா இணையுது. STR48 படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் சிலம்பம் கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அதே போல இன்னொரு நாயகியா மிருனால் தாக்கூரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதான். இது விரைவில் கன்ஃபார்ம் ஆகிடும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில சிம்பு அவசரமா தாய்லாந்து போயிருக்காரு. விமான நிலையத்துல மாஸ்க் அணிந்தபடி வலம் வந்த சிம்புவோடைய போட்டோ ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆக்கியிருக்கு. முதற்கட்ட படப்பிடிப்புக்காக தான் சிம்பு தாய்லாந்து போயிருக்கிறதா சொல்லப்படுது. சிம்புவை தொடர்ந்து STR48 படக்குழுவினரும் விரைவில் பேங்காக் செல்ல இருக்கிறதா கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.